அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, நியூ ஹாலண்டில் 3630 சூப்பர் ப்ளஸ்ங்க. 50 ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா 2-3 கியர் பாக்ஸ் ஆப்ஷனோட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான மாடலுங்க. அந்த மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நியூ ஹாலண்டில் 3630 A3 சூப்பர் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸில் 3 ஆப்ஷன் இருக்குதுங்க. என்னென்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, கியர் பாக்ஸில் 8+2 வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா க்ரீப்பர் கியர் பாக்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை யூஜி கியர் பாக்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாங்க. க்ரீப்பர் கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எடிஷன் சொல்லக்கூடிய அந்த மாடலுக்கு மட்டும் வருங்க. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா 12+3 யூஜி கியர் பாக்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க. இதுலேயே எனக்கு க்ரீப்பர் கியரோட வேணும், இந்த ஹெச்பிலேயே இதே மாடலில் இதே கியர் பாக்ஸில் வேணும் அப்படின்னா ஸ்பெஷல் எடிஷன் மாடல் இருக்குது, டர்போ இன்ஜினோட வருங்க. அது இந்த மாடலோட 2 லட்ச ரூபா ப்ரைஸ் அதிகமாக வருங்க. அந்த மாடலில் பார்த்தீங்கன்னா க்ரீப்பர் கியர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குதுங்க. இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா யூஜி கியர் பாக்ஸுங்க, 12+3 யூஜி கியர் பாக்ஸ். அந்த டிராக்டரோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த டிராக்டர் வந்து யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னா, அதிகமாக எங்களுக்கு வாடகை ஓட்டுருக்குதுங்க, எல்லா விதமான இம்ப்ளிமெண்ட்டும் போடுவோம், டிராக்டர் லைஃப் வந்து சேர்ந்து கிடைக்கணும், வாடகைக்கு வந்து நாங்கள் நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற டிராக்டர் யூஸருக்கு இந்த டிராக்டர் வந்து ஒரு பெஸ்ட்டான டிராக்டராக இருக்குங்க. கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா நியூ ஹாலண்டில் பர்ஃபார்மன்ஸு மைலேஜ் எல்லாமே சூப்பராக கிடைக்குங்க. அதுலேயும் இந்த அப்கிரேடட் கியர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வேலையே வராதுங்க. ப்ளஸ் என்னென்னா, இந்த அவுட்போர்டு ரிடக்ஷன் ஆக்சில் இதில் கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி கட் ஆக்சில், துண்டு ஆக்சில்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்சிலில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, எவ்வளோ லோடு போட்டு கொடுத்தீங்கனாலும் ஃப்ரண்ட் லிஃப்ட் ஆகாதுங்க. ப்ளஸ் வந்து லோடை இழுக்கும், புல்லிங் பவர் வந்து அதிகம். ஏன்னா வந்து அந்த லோடு ஆக்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா பின்னாடி ரியரில் ஆக்ட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சிலே உள்ளே தள்ளி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரில் இருக்குதுங்க. 50 ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாடல் லான்ச் ஆகி பார்த்தீங்கன்னா சூப்பர் ப்ளஸ்ங்கிறது 2 வருஷம் ஆச்சுங்க. அதில் நம்ம இப்போ 4 wheel drive மாடலை வந்து பார்க்குறேங்க. இதில் ஃப்ரண்ட் டயர் ஆப்ஷன் பார்த்தா ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 9.5க்கு 24ங்க, பின்னாடி பார்த்தீங்கன்னா 16.9க்கு 28ங்க. இந்த மாதிரி டயர் ஆப்ஷனோட அந்த டிராக்டர் வந்து வருதுங்க. 2 wheel drive 4 wheel drive இந்த மாதிரி 2 மாடல் இருக்குதுங்க. உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அதிகமாக கலப்பையோளவு எங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் 4 wheel drive வந்து போய்க்கலாங்க. ஒரு கை பாங்காக ஓட்டுவாங்க, அதிகமாக டிரைவர் வந்து மாற்ற மாட்டோம், கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ப்ராப்பராக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்குங்க. இந்த நியூ ஸ்டிக்கரிங் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்க நீட்டாக இருக்குதுங்க. நியூ ஹாலண்டில் 3630 ஸ்டிக்கரிங் ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கிளாசிக் டிசைனில் கொடுத்துருப்பாங்க, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இதில் ஃப்ரண்ட்டை பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நீங்கள் வெயிட் வேணுன்னா, கம்பெனி வெயிட் வேணுன்னா அடிஷனலாக வாங்கிக்கலாங்க. வெயிட்டு கேரி பண்ணுற பெட் வந்துடும், ஹுக் பாயிண்ட்டோட வந்துருங்க. அதுக்கடுத்து சேஸ் இருக்குங்க, ஃப்ரண்ட் ஆக்சில் ஃபிட் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரண்ட் ஆக்சில் பார்த்தீங்கன்னா இதில் அப் ரிடக்ஷன் ஆக்சிலுங்க, பிளான்ட் ரிடக்ஷன் ஆக்சில், ஹெவி டியூட்டி ஆக்சிலுங்க, அதாவது தெரியும். ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா இதில் பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்குறாங்க. பம்பு பார்த்தீங்கன்னா ஆக்சிலுக்கு பின்னாடி, டிராக்டருக்கு லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. அதுமாதிரி நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. பேலன்ஸ் பண்ணி பக்காவாக கொடுத்துருக்குறாங்க ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து டர்னிங் வந்து நல்லா இருக்குங்க, நல்லா கட் ஆகும், திரும்பும். டர்னிங் லைஸ் பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாருங்கள், கிரவுண்ட் கிளியரன்ஸ் நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. இன்ஜினுக்கு வென்டிலேஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் இந்த ஸ்க்ரீன் வந்து நல்லா பெரிய ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏர் ஃப்ளோ வந்து நல்லா இருக்குங்க இன்ஜினுக்கு ஏர் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும். பானட் பார்த்தீங்கன்னா இந்த மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா சைடில் மட்டும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணி இன்ஜின் ஏரியாவை நீங்கள் தெளிவாக ஆக்சஸ் பண்ணலாம். இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஃபிட் பண்ணியிருப்பாங்க, ரேடியேட்டர் இருக்கும், ஏர் ஃபில்டர் இருக்குங்க. ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா இதில் ஆயில் பாத் டைப் ஏர் ஃபில்டர் கொடுத்துருக்குறாங்க. ரேடியேட்டர் இங்கே இருக்குங்க, பேட்டரி வந்து ஃபிட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப ஃபேமஸான மாடலுங்க. இன்ஜின் FPT S8000 சீரீஸில் வரக்கூடிய இன்ஜினுங்க. 2.9 லிட்டர் 2930 cc இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. 3 சிலிண்டர் இன்ஜினுங்க. ரேட்டட் RPMனு பார்த்தா 2100 RPங்க. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 230 Nm டார்க்குங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்லைன் பம்ப் மாடல் வேணாலும் இருக்குது, இதுலேயே செமி டர்போ போட்டு ரோட்டரி பம்ப் மாடல் வேணாலும் இருக்குதுங்க. பம்ப்லேயும் இந்த மாதிரி 2 மாடல் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இன்ஜின் வந்து நல்லா இருக்குங்க, பர்ஃபார்மன்ஸு, மைலேஜு. இந்த 50 ஹெச்பிக்கு பியூர் 50 ஹெச்பிக்கு உண்டான பவர் வந்து நீங்கள் தெளிவாக இதில் பார்க்க முடியுங்க இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும்.
ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நியூ ஹாலண்டில் டேண்டம் பம்பு வந்து கொடுத்துருப்பாங்க. பின்னாடி ஹைட்ராலிக்ஸுக்கு தனியாகவும் ஸ்டேரிங்க்கு தனியாகவும் ஹைட்ராலிக் ஃபில்டர் யூனிட் எல்லாமே ப்ராப்பரான சைஸில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி லைனிங் எல்லாமே பக்காவாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க, எந்த வித டேமேஜ் இல்லாமல். ஹைட்ராலிக் ஃப்ளோ ரேட்டும் நல்லா இருக்குங்க. 40 லிட்டரு போகிற மாதிரி ஹைட்ராலிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு சென்சிங்கு மற்ற அடிஷ்னலாக 2-way டிசிவி யூசேஜ் இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ராலிக்ஸ் வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குங்க. இதில் பம்புன்னு பார்த்தா போஸ்டோட இன்லைன் பம்புங்க. 3 சிலிண்டருக்கான இன்லைன் பம்ப் இருக்கும். டீசல் டேங்க் ஃபைபரில் கொடுத்துருப்பாங்க. டீசல் ஃபில்டர் எலமெண்ட்ஸ் இங்கே இருக்குங்க. 60 லிட்டர் கெப்பாசிட்டியோடு இருக்குங்க. இப்போ வரக்கூடிய டிராக்டர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒயரிங் பண்ணுங்க. ஒயரிங் வந்து பண்ணுறாங்க, விலை கம்மியாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் பண்ணிட வேண்டாங்க. கரெக்டான எலக்ட்ரீஷியனை வச்சு பண்ணுங்கள். சிஆர்டிஐ டிராக்டர்லேருந்து நார்மல் டிராக்டர் வரைக்கும் ஒயரிங்கு ரிலேஸ் வந்து அதிகமாக கொடுக்குறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டான எலக்ட்ரீஷியனை வச்சு ஒயரிங் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா டிராக்டரோட லைஃப் வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்க முடியும். எந்த விதமான ஒரு ரிஸ்க்கையும் நீங்கள் ஃபேஸ் ரிஸ்க் இல்லாமல் நீங்கள் இந்த தொழிலை வந்து ரன் பண்ண முடியுங்க. ஃப்ரண்ட் ஏரியாவெல்லாம் கரெக்டாக சீல் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. டஸ்ட்டெல்லாம் எதுவும் ரேடியேட்டருக்கு போகாது. அதே மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கும் ஸ்பேஸும் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபேன் எல்லாமே பார்த்திங்கன்னா அலுமினியமில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கூலிங் வந்து நல்லாயிருக்கும். கூலிங் எஃபிஷியன்சி வந்து நல்லாயிருக்குங்க. அது போக பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஒரு ப்ரீ கிளீனரை கொடுத்துருப்பாங்க. இதில் புழுதியெல்லாம் தங்கிக்குங்க. எக்ஸாஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்லிம்மாக இருக்குங்க. அதுமாதிரி நீட்டாக இருக்குது. வித் சேஃப்டி கார்டோடு இருக்கும். இன்ஜின் ஆயில் ஃபில்டரிங் இருக்குங்க. இன்ஜின் ஆயில் டிப்ஸ்டிக்கோடு இருக்குதுங்க. எல்லாமே இருக்கும். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணணுன்னா இந்த கீர் வந்து நியூட்ரல் இருக்குதுங்க. ரேஞ்சு கீரை வந்து நியூட்ரல் இருக்கணும். கன்சோல் ஒர்க்கையும் நீட்டாக மாற்றிட்டாங்க. சிஆர்டிஏ டிராக்டர்ஸ்லாம் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்ஜின் வந்து சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஹெவியான கல்டிவேட்டர் 50 ஹெச்பிலேயே பார்த்தீங்கன்னா நான் 60-70 ஹெச்பிக்கு போடுற கலப்பை ஓட்டு யூஸ் பண்ணணும், ஆனால் அதே பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படின்னா இந்த டிராக்டர் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்குங்க. அதுக்கடுத்து டிராக்டரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 2460 கிலோங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டு பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 2.5 டன் வந்துடுங்க. நல்ல ஒரு வெயிட் இருக்குது, பேலன்ஸ்டான வெயிட் இருக்குதுங்க. ப்ளஸ் வந்து அந்த பின்னாடி கட்டாக்ஸலோடு சேர்றப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ட்ராக்ஷன் பவர் வந்து கிடைக்குங்க. இந்த டிராக்டரில் ட்ராக்ஷன் பவர்னால் இழுவைத்திறன் வந்து இந்த டிராக்டரில் அதிகங்க. எந்த பிராண்டை கம்பேர் பண்ணிங்கனாலும் இந்த டிராக்டரில் இழுவைத்திறன் அதிகம். ஏன்னா டிசைன் கான்செப்ட் அந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்து வெயிட்டும் அந்தளவுக்கு இருக்குதுங்க. ட்ரைவ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா அவுட் போர்டு புல் பினியன் ரிடக்ஷனு, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிளான்ட் ரிடக்ஷன் ஆக்சில் கொடுத்துருக்குறாங்க. ஹெவி டியூட்டி ஆக்சில் இருக்குங்க. இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 4 வீல் டிரைவில் எல்லா பிராண்டோடமே அதிகங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் நியூ ஹாலண்டில் நீங்கள் என்ன மாடல் டிராக்டர் எடுத்தாலும் அந்த ஹெச்பி செக்மெண்ட்டில் அதில் தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே சிம்பிளாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதனால் உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பிரச்சனை வராது நியூ ஹாலண்ட் டிராக்டரில். ஆக்சிலுக்கான சீல் பிளேட் பாருங்கள். சிஎன்ஹெச்சோட ஆக்சில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஆக்சில் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி நீட்டாக இருக்குது. ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸ் பண்ணலீங்க. கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. செமி பிளாட்ஃபார்ம் டிசைனு. அடிஷ்னலாக ஒரு ஹீட் கார்டு வந்துருங்க. சீட்டுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அதெல்லாமே இருக்குது ஆப்ஷன்ஸ். அதுக்கடுத்து கன்சோல் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஆப்ரேட்டருக்கு வந்து வியூவில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நல்ல ஒரு வியூ இருக்குது, நல்லா ஹைட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேரிங் வீலும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீட்டாக யூனிக்காக இருக்குது.
அதுக்கடுத்து கன்சோல் ஒர்க் பாருங்கள், நீட்டாக இருக்கும். லைட்டிங் கண்ட்ரோலு, ஹேண்ட் ரெஸ்ஸு, கீ பேரலு, லைட்டிங் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த டிஆர்எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கான சுவிட்சஸ் இருக்கும். அதுக்கடுத்து பெடல்ஸ் பார்த்தீங்கன்னா புஷ் பெடல் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. கிளச்சுன்னு பார்த்தா இதில் டபுள் கிளச்சுங்க, பிடிஓ கிளச் இதுங்க, மெயின் கிளச் இதுங்க, லீஃப் டைப் கிளச்சு, நல்லா லைஃப் கொடுக்கும். பிரேக்ஸ்ன்னு பார்த்தா ஓஏபி பிரேக்ஸுங்க, பார்க்கிங் பிரேக் இங்கே இருக்குங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் 3 ஆப்ஷன் இருக்குது. 8+2, 12+3, 12+3ல க்ரீப்பர், இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் கியர் பாக்ஸுங்க, யூஜி கியர் பாக்ஸ், அப்கிரேடட் கியர் பாக்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த கியர் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க, நல்லாயிருக்கும். இந்த கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் அதிகங்க, நிறைய பேர்த்துக்கு தெரியும். இந்த கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சூப்பராக இருக்கும், எந்த வேலையும் வராதுங்க, அருமையாக இருக்கும். கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் லாக் கொடுத்துருப்பாங்க, டிஃபரன்ஷியல் லாக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஏதாவது சேர் சகதியில் சிக்குது, ஒன் சைடாக வீல் வந்து சுற்றுதுன்னா லாக் பண்ணி எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. 4 wheel drive ஆன் ஆஃப் இங்கே இருக்குங்க கியர் பாக்ஸில். அதுக்கடுத்து பிடிஓவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. டேரக்ட் பிடிஓ, ரிவர்ஸ் பிடிஓ, அந்த மாதிரி 2-3 ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. எம்எஸ் பிடிஓ வேணாலும் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இந்த டிராக்டரோட சீல் பிளேட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க. ஆனால் இதுலேயே க்ரீப்பர் கியர் பாக்ஸில் இந்த மாதிரி இருக்குங்க. அது ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நியூ ஹாலண்டோட சிஎன்ஹெச்சோட சொந்த ஹைட்ராலிக்ங்க. பிசி டிசி லெவர் வச்சு கொடுத்துருப்பாங்க. இதில் அடிஷ்னலாக லிஃப்டிங் கெப்பாசிட்டிக்காக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பம்ப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதில் எக்ஸ்ட்ரா பம்போட வருங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து இதில் அதிகங்க, 2300-500 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டிங்க. அதுபோல் 2-way டிசி வந்துடுங்க, ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக. அதுவுமே பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. லிஃப்ட் ஆட்டோமேட்டிக்கு நியூ ஹாலண்டோட ஸ்பெஷலுங்க, அதுவுமே வந்துடுங்க. அதுக்கடுத்து டிராஃப்ட் லிவருங்க. சென்சிங் வந்து இதில் 24 விதமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. 24 சென்சிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சென்சிங் இதில் கொடுத்துருக்குறாங்க. சென்சிங் வந்து பக்காவாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைஃப் போகாதுங்க. இந்த ஹைட்ராலிக்ஸ் எல்லாமே அந்தளவுக்கு குவாலிட்டியான ஹைட்ராலிக்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சென்சிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான நாப் இது தாங்க. 3-4 ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. கீழே போட்டிங்கன்னா அதிகமாக இருக்கும் சென்சிங்கு, மேலே வர கம்மியாகுங்க. அதுக்கப்புறம் டிஆர்சி வால்வு இருக்கும். டிஆர்சி வால்வு எதுக்காகனா ட்ராப் ரேட் கண்ட்ரோல் வால்வுங்க. இதை வந்து 90% க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா கலப்பை வந்து மெதுவாக இறங்கும். ரொட்டாவேட்டரெல்லாம் போடுறேங்க, ரொம்ப ஹெவியாக இருக்குது ரொட்டாவேட்டர் அப்படின்னா போய் நெக்குன்னு இறங்காமல் மெதுவாக போய் நிலத்தில் உட்காருங்க. அதே மாதிரி சர்வீஸ் டைமில் இதை க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா கலப்பையே இறங்காதுங்க, அது ஒரு சேஃப்டிங்க. அதுக்கப்புறம் ஒரு ஐசோலேட் வால்வு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து பின்னாடி ஏதாவது டிப்பிங் ஹோஸ் மாட்டுறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ப்ரொவிஷனுங்க. அதுக்கடுத்து கியர் பாக்ஸ்க்கான ப்ரீத்தர் யூனிட் இங்கே இருக்குங்க. இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. டூல் பாக்ஸ் பார்த்திங்கன்னா சைடில் வருங்க. ஸோ நீட்டாக இருக்குது. அதுக்கடுத்து ரியர் ஆக்சில். ரியரில் பார்த்தீங்கன்னா இந்த அடிஷ்னலாக ஒரு ரேம்ப் வருங்க. இது வந்து ஸ்பெஷல் எடிஷன் மாடலுக்கு மட்டும் இது கொடுக்குறாங்க. இதுவும் 2-way டிசிவியும் 2 ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வந்துடும். 2-way டிசி ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பம்ப், இந்த 2 பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ஃபீச்சர் இருக்குது. ஹைட்ராலிக் பெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 24 சென்சிங் பாயிண்ட், மேலே வேணாலும் மாட்டிக்கலாம், கீழே வேணாலும் மாட்டிக்கலாம். அந்த மாதிரி இந்த சென்சிங் பெட்டு எனக்கு சென்சிங் தேவையில்லை அப்படின்னா பெட்டை லாக் பண்ணி வேணாலும் வச்சுக்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்டோட ஸ்பெஷலுங்க. லாக் எடுத்து விட்டிங்கன்னா லைட்டாக கலப்பை மாட்டிட்டு லைட்டாக புல் பண்ணினீங்கன்னா இந்த பெட்டு வந்து லாக் ஆகிக்கும், இப்படி சேக் ஆகாது. சென்சிங் தேவைப்படுறப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாக்கை வந்து எடுத்து விட்டுக்கலாங்க, அந்த ஆப்ஷன் இருக்குது. லிஃப்ட் ஆட்டோமேட்டிக் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், எவ்வளோ ஹைட் வந்து லிஃப்ட் ஆட்டோமேட்டிக் ஆன் பண்ணால் தூக்கணுங்கிறதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்குதுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன அப்டேட்டுங்க, ரொம்ப அட்வான்ஸாக கொடுத்துருப்பாங்க நியூ ஹாலண்டை பொறுத்த வரைக்கும். எல்லா மாடல்ஸ்லேயும் அப்படி தாங்க. ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2500 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டிங்க. குவாலிட்டி வைஸ் நீட்டாக இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பின் டைப்பில் நிறைய ஸ்லாட் கொடுத்துருக்குறாங்க. தேவையான ஸ்லாட்டில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் ஆக்சில் தாங்க இதில் ஒரு மெயினான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. லோடு நீங்கள் கொடுக்குற லோடு பார்த்தீங்கன்னா முன்னாடி போகாமல் ரியர் ஆக்சில்லே உட்காருங்க. அதனால் ஃப்ரண்ட் லிஃப்ட் மேக்ஸிமம் இருக்காது. ஆக்சில் மேலே லோடு உட்கார்றதுனால நல்ல ட்ராக்ஷன் பவர் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. அவுட் போர்டு ரிடக்ஷனு, புல் பினியன் ரிடக்ஷனுங்க. ரிடக்ஷன் யூனிட் பார்த்தீங்கன்னா
கட் ஆக்சில்னு சொல்லுவாங்க இந்த ஆக்சிலுக்கு பேர் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி ஆக்சில் கொடுத்துருக்குறாங்க. நீட்டாக இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு போகாது. அந்த த்ரெட்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கப்பு மாதிரி கொடுத்துருக்குறாங்க பாருங்க. த்ரெட்லலாம் போய் புழுதி அப்பி சீக்கிரம் வந்து இது வந்து ஸ்டக் ஆயிரும். அதுக்காக பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா பைப், எக்ஸ்ட்ரா பைப்பெல்லாம் வச்சு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இந்த ஸ்மூத்னஸ் வந்து அப்படியே இருக்கும் கடைசி வரைக்கும். டிஆர்எல் லேம்ப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுக்குறாங்க இப்போ. அதுவுமே நீட்டாக இருக்கும். நல்லா ஒரு ரிச் லுக் கொடுக்குங்க. ஸோ அந்த டிராக்டருக்கு 6 வருஷம் வாரண்ட்டி வந்து வருதுங்க. மைலேஜ்னு பார்த்தா 4 to 5 லிட்டர் போகுங்க ஆவரேஜாக. ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 5.5 லிட்டர் அந்தளவுக்கு போகுங்க மைலேஜை பொறுத்த வரைக்கும். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஷோரூமுக்கு கூப்பிட்டு கேளுங்க. ஏரியா கவரேஜ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வந்து நல்லா கொடுக்குங்க. ஸோ நியூ ஹாலண்டில் 36-30 வச்சுக்கிறீங்க. இந்த டிராக்டர் பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த டிராக்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேங்க. லோ பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வேகம் போகுங்க. பிரேக் நல்லா இருக்குதுங்க. பிரேக் பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை, நல்லா இருக்குது. டர்னிங் ரேடியஸ் பாருங்க. டர்னிங் ரேடியஸும் நல்லா இருக்குதுங்க. நல்லா கட் ஆகும் சின்ன சின்ன ஃபீல்டில். ஸோ அந்த வகையில் நீட்டாக கொடுத்துக்குறாங்க.